நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் எதிரொலியாக பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் 1600 ஏக்கர் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் விவசாய நிலங்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி கிட்ட பேசலாம். தங்கமணி, வணக்கம். தற்பொழுது நீங்க நிற்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே அந்த வெள்ளக்காடாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, குறிப்பாக விவசாயிகள் எந்த அளவிலான சேதத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள்? நிச்சயமாக தற்போது தமிழகத்தில் இந்த டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்துள்ள கிள்ளை கிராமப்புற பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இங்கிருக்கின்ற விவசாயிகள் சுமார் 1600க்கும் மேற்பட்ட அவர்களுடைய விவசாய விளைநிலங்களில் சம்பா பயிரை சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து தற்பொழுது இந்த டிட்வா புயல் எதிரொலி காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் தொடர்ந்து 5 நாட்களாகவே கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இவர்கள் பயிரிடப்பட்ட விவசாய விளைநிலங்கள் முழுவதுமே தற்போது மழைநீர் என்பது தற்போது சூழ்ந்திருக்கிறது. இது விவசாய விளைநிலமா அல்லது கடல் போன்று தற்பொழுது இந்த விவசாய விளைநிலங்கள் முழுவதுமே காட்சியளித்து வருகிறது. நாம் காட்சியில் கூட பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே சுமார் 1600க்கும் மேற்பட்ட ஏக்கராக்கள் முழுவதும் தற்போது இந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கின்றது. இங்கிருக்கின்ற விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டால், இங்கு சரியான முறையில் இந்த வடிகால் அமைக்க வேண்டும், சரியான முறையில் இங்கிருக்கின்ற வாய்க்கால்கள் பராமரிக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த கதவணை என்கின்ற அந்த மேல் சட்டர் சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அதே சமயத்தில் இவர்கள் ஆண்டுதோறும் இது மாதிரியான புயல்கள் மற்றும் கனமழை காரணமாக நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம். தாங்கள் கடன்களை வாங்கி ஒரு ஏக்கராவுக்கு சராசரியாக 25,000 வரை தற்போது நாங்கள் செலவு செய்து தற்போது அந்த 25,000 எங்களுக்கு கிடைக்கவில்லை. தாங்கள் பயிருக்கு செலவு செய்த அந்த பணத்தொகையும் கிடைக்கவில்லை. தாங்கள் ஆண்டுதோறும் இது மாதிரியான கவலைக்கு உட்பட்டு வருகிறோம். அதனால் அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து தங்களுடைய விவசாய விளைநிலங்களை பார்வையிட வேண்டும். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற விவசாய விளைநிலங்கள் முழுவதுமே தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் போல் தான் காட்சியளித்து வருகிறது. ஒரு துளி கூட இங்கிருக்கின்ற அந்த சம்பா பயிர்கள் தெரியாத வண்ணம் முழுக்க கடல் போல் தான் இந்த விவசாய விளைநிலங்கள் காட்சியளிக்கிறது. மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா கடலூரிலும் இதே மாதிரியான சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய விளைநிலங்களும் தற்போது இந்த கடல் போல் தான் காட்சியளித்து வருகிறது. தொடர்ந்து இங்க இருக்கின்ற விவசாயிகள் தாங்கள் தங்களுடைய நகைகளை வங்கியில் அடமானம் வைத்தும் அதே சமயத்தில் கடன் வாங்கியும் தான் தாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். ஆனால் இது மாதிரியான மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வடிகால் இல்லாத நிலையில் நேரடியாக மழைநீர் தற்பொழுது எங்கள் விவசாய விளைநிலத்தில் புகுந்து வருகிறது. இதனால் நாங்கள் விவசாயமே செய்யாமல் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்துட்டோம். உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் உடனடியாக இதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். தங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கின்ற அந்த வடிகாலை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தங்கமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.